பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க திரைப்படம் கோட் திரைப்படம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்க்கிற திரைப்படம் கோட் திரைப்படம். கோட் டீம் தெலுங்குல ஒரு பிரஸ் ரிலீஸ் தராங்க. ஒரு கேள்வி டேரக்டர் கிட்ட கேட்கப்படுது. நீங்க அஜித் சார் கூட ஒர்க் பண்றீங்க, விஜய் சார் கூட ஒர்க் பண்றீங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்த கேள்விக்கு வெங்கட் பிரபு கிட்ட அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல உங்களுக்கு இருந்த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டப்ப டேரக்டர் வெங்கட் பிரபு சார் என்ன சொல்றாருன்னா, அப்பா விஜயும் பையன் விஜயும் ஒன்னா ஃப்ரேம்ல வராங்க, அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சா இருந்தது, டஃபா இருந்தது. ஒரு சீன் 2 நாள் கூட ஷூட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜய் சாரை காட்டுறோம், ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விஜய் சாரை காட்டுறோம். இதுதான் எங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கேள்வி வெங்கட் பிரபு சார் கிட்ட வந்த கேள்வி என்னன்னா, நீங்க எழுதும்போது யாரை மைண்ட்ல வச்சு எழுதுனீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வெங்கட் பிரபு சார் சொல்றாங்க, அப்பா பையன் அப்படின்றதுனால அப்பா கேரக்டருக்கு ரஜினி சார் மைண்ட்ல வந்தாங்க, பையன் கேரக்டருக்கு தனுஷ் சார் வந்தாங்க. எனக்கு அப்போ இந்த டிஏஜிங் அந்த ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது விஜய் சாரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், விஜய் சாருக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், எடுத்ததுக்கு அப்புறம் விஜய் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஒரு ஆப்டா கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு சார் விஜய் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு டைட்டான ஒரு ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதாகவும், அஜித் சாரும் ரொம்ப அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற திரைப்பட பாடல்ல த்ரிஷா அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு போர்ஷன், அதுவும் ஏஐல கிட்டத்தட்ட ரொம்ப ரியலாக இருக்குது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது, இன்ட்ரோலே வந்துடுது அப்படின்ற தகவலும் முன்வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் கோட் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு அவங்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் நடித்த அந்த ஒரு போர்ஷன் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை உண்டாகிருன்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ஷோவில் வரும்பொழுது சிவகார்த்திகேயன் ஆங்கர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பன் ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆங்கர் பண்ணுறாங்க, விஜய் சார் ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. ஆனந்த விகடனில் ஒரு 3 ஜென்ரேஷன் ரஜினி சார், விஜய் சார், எஸ்கே, இவங்க 3 பேரையுமே ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது சிவகார்த்திகேயனை தளபதியும் எஸ்கேயும் ஒரே டைமில் ஸ்க்ரீனில் வருவாங்களா, இல்லை அந்த கேமியோ எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் மக்களிடையே எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.